Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அம்பலர் வரேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் BNYS கவுன்சிலிங் வந்து நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. நீங்கள் BNYS கவுன்சிலிங்க்கு ரொம்ப முக்கியமாக, அதாவது BNYS கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு நீட் மார்க் அவசியமே கிடையாது. சரியா? நீங்கள் BNYS கவுன்சிலிங்க்கு அதாவது 12th மார்க் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்னையிலேருந்து, அதாவது 13ஆம் தேதியிலேருந்து நமக்கு 31ஆம் தேதி வரைக்கும் என்ன பார்த்தா டைம் வந்து இருக்குது. அப்போ எந்த போர்ட்டலில் போய் எப்படி நம்ம அப்ளிகேஷன் வந்து போடுறது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எப்படி போகிறது, அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டாவுக்கு எப்படி போகிறது அப்படிங்கிற எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக BNYSக்கு நாம் முன்னாடியே காலேஜை பார்த்து, லோ ஃபீஸ் காலேஜை பார்த்து நம்ம அட்மிஷன்ஸ் வந்து ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து காலேஜ் மூலியமாக கூட நம்ம என்னாச்சு பார்த்தா போடலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் தொடர்பு கொள்ளுங்க. நாம் உங்களுக்கு லோ ஃபீஸ் காலேஜஸ், ஏன்னா லோ ஃபீஸ் காலேஜஸ்ன்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியம். அதுலேயும் நீங்கள் முக்கியமாக SC, SCA, ST இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வெறும் ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் பே பண்ணக்கூடிய காலேஜஸ் வந்து சில காலேஜஸ் மட்டும் தான் இருக்குது. அப்போ அந்த காலேஜ் மட்டும் என்ன பார்த்தா உங்களுக்கு வந்து உங்களுக்காக நோட் பண்ணி நம்ம சொல்லுவோம். சரியா? அப்படிப்பட்ட தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, முதல் எந்த வெப்சைட்டில் போகிறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ நீங்கள் BNYS கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், TNAYUS, அதாவது AYUSH online.co.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா போகணும். நீங்கள் நார்மலாக TN மெடிக்கல் செலெக்ஷன் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே வந்து BDS, MBBS, அதுக்கப்புறம் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்னா அங்கே அப்ளை பண்ண முடியும், அங்கே போகக்கூடாது. சரியா? அப்போ இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா இதுதான் ஹோம் பேஜ். ஓகேவா? இந்த ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோர்சஸ்ன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? இந்த கோர்சஸில் நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா UG கோர்ஸ். UGயில் வந்து நம்ம எதுக்கு அப்ளை பண்ண இப்போ வந்திருக்கோம் அப்படின்னா யோகா அண்ட் நேச்சுரோபதி இருக்கு பார்த்தீங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வந்துடும். இந்த பேஜ் வந்துருச்சா? இங்கே பாருங்கள், கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் UG டிகிரி கோர்சஸ் அண்ட் BNYS அப்படின்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இந்த ப்ராஸ்பெக்டஸ்லாம் நல்லா நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா? கவர்மெண்ட் கோட்டாவுக்கு என்ன, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், கிளிக் ஹியர் நம்ம கொடுத்தாச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து நல்லா நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாவுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போகணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு இந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போகணும். எல்லா ஸ்டூடெண்ட்டுமே, சரியா, எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கண்டிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் அப்ளை பண்ணணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிடணும். இதை மறந்துடாதீங்க. ஏன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் ரொம்ப குறைவு தான். ஏன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கல அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா நீங்கள் அப்ளை பண்ணி அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் தனியாக ரேங்க் லிஸ்ட் வரும். அந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருந்தால் தான் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்குள்ளே போக முடியும். அதனால் அப்ளிகேஷன் போடும் போதே ரெண்டையுமே சேர்த்தே போட்டுருங்க. நீங்கள் இப்போ கவர்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் என்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ டேட் வந்து க்ளோசிங் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. BNYSோட ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி ஆரம்பிச்சு 31ஆம் தேதி நமக்கு வந்து முடியுது. ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராஸ்பெக்டஸ் நல்லா ரீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் லாகின், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு திரும்ப இதே மாதிரி நம்ம வரணும், லாகின் பண்ணிட்டு உள்ளே போகணும். அதுக்கப்புறம் ஃபில் அப் தி டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், அதே மாதிரி மேக் பேமெண்ட். இங்கே வந்து நீட் எக்ஸாம் இல்லாதனால இன்னைக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டால் கூட ஃபுல்லாகவே என்ன பார்த்தா போட்டு முடிச்சிடலாம். ஓகே, இப்போ இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் வந்தோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே நீங்கள் ரைட் சைடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? இதுதான் நம்ம கிளிக் பண்ணணும். இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு இந்த இடத்துல லாகின் சொல்லி தேர்ட் ஸ்டெப் இருக்கு பார்த்தீங்களா? நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில் ஐடி, லாகின் ஐடி இதெல்லாம் கிடைச்சிடும். அப்புறம் பாஸ்வேர்ட் போட்டு உள்ள சைன்இன் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில் அப் தி டீட்டெயில்ஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போக முடியும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டோம். உங்களுக்கு இப்படி ஒரு மேலே ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுதுல, இந்த மேலே பாக்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் அந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிடுங்க. மேலே டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டினியூ நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இது வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் தான். இங்கே பாருங்கள், அதாவது ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன். சரியா? குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் வந்து ஹையர் செகண்டரி. ஓகேவா? அதுக்கப்புறம் குவாலிஃபைடு இயர், எந்த இயர் நீங்கள் வந்து குவாலிஃபைடு, இந்த இயர் தான் 2026. வெதர் பாஸ்ட் 11th, ஆமாம் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எமிஸ் நம்பர் கேட்பாங்க. இந்த எமிஸ் நம்பர் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் டிசிலே எமிஸ் நம்பர் இருக்கும். EMIS நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிசிலே இருக்கும். நீங்கள் சிபிஎஸ்சியில் படித்தாலும் இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எமிஸ் நம்பர் வந்து கொடுக்குறாங்க. அதை நீங்கள் பார்த்துங்க. அதனால தான் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுக்குறாங்க பாருங்கள். அதாவது உங்கள் டிசியில் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது இங்கே கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? எமிஸ் நம்பர், EMIS ஐடி நம்பர்னு சொல்லிட்டு ஒரு 16லேருந்து 18 ஐடி
நம்பர் இருக்கும். அந்த நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கணும். தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு மார்க் ஷீட்டில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது ஓகேவா, எம்இஸ் நம்பரை டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இங்கே ஹையர் செகண்டரி பெர்மனன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சரியா, இந்த பெர்மனன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா சும்மா நீங்கள் பார்த்துக்கலாம். ஹையர் செகண்டரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எங்கே இருக்குவாங்க, நிரந்தர பதிவன் இந்த இடத்துல என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் ஷீட்டில் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்க பார்த்துங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேட்டா பற்றி நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், இண்டிவிஜுவல் மொபைல் நம்பர் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் கொடுத்துருங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், அதாவது பாஸ்வேர்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக இப்போ என்னோட நேம் வந்து வின்சென்ட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டீங்க அப்படின்னா வி வந்து கேப்ஸில் கொடுத்துருங்க, மற்ற லெட்டர்லாம் ஸ்மாலில் கொடுத்துட்டு அட்டு போட்டுருங்க. அட்டு 2026 அப்படின்னு சொல்லி ஈஸியாக இப்படி இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடவை நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போகும்போது பாஸ்வேர்டை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணும், அதை பார்த்துங்க, ஓகேவா. அப்போ கிரியேட் நியூ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதே பாஸ்வேர்டு இங்கே நீங்கள் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் தி கேண்டிடேட் இன் 12th மார்க் ஷீட். 12th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் என்ன பேரில் இருக்கோ 10th மார்க் ஷீட் விட்டுருங்க. 12th மார்க் ஷீட் என்ன நேம் இருக்கோ அதை இங்கே டைப் பண்ணுங்க. டைப் சப்மிட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான லாகின் ஐடி அதே மாதிரி இமெயில் ஐடி இது எல்லாமே என்ன உங்களுக்கு கிடைச்சிடும். அது கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப்பை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இங்கே சைன்இன் பண்ணி என்னாச்சு பார்த்தா உள்ளே போகணும். சைன்இன் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் 12th மார்க் என்ன, உங்களோட அட்ரஸ் என்ன, எல்லா விஷயமும் கேட்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் எப்பயும் போல் 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ, சரியா. அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர் வந்து டிஜிட்டலாக மாற்றிடுங்க. அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கணும். பழைய அட்டை மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்களா அதெல்லாம் கூடாது இங்கே, சரியா. அப்போ கியூஆர் கோடு பண்ணுற மாதிரி என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட டிஜிட்டல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அவசியமானது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, ஓகேவா. இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை இ-சேவை மையமோ இல்லை நெட் சென்டர் போனீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு சூப்பராக அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், BNOS கவுன்சிலிங்க்கு லோ ஃபீஸ் காலேஜை பார்த்து நம்ம அட்மிஷன் வந்து போடலாம். லோ ஃபீஸ் காலேஜஸ் வேணும் அப்படின்னா உடனே தொடர்பு கொள்ளுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.